ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இந்த ஜோதிட சிறப்பு கருத்தரங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்டார் திருச்செங்கோடு அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களை மனதார பாராட்டி எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு மாந்தி. மாந்தி அதிகமாக மாந்தி வைத்து மேடையில் பேச மாட்டாங்க. அது என்ன காரணமோ தெரியவில்லை. இருந்தாலும் நான் மாந்தியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்கள் என்னுடைய ஜோதிட அறிவுக்கு எட்டின வகையில் நான் உங்களிடம் சில கருத்து பரிமாற்றங்கள் பகிர்ந்து கொள்கின்றேன். 9 கிரகங்களில் அனைவருக்கும் மாந்தி என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த மாந்தியை பற்றி அண்ணன் ஏற்கனவே ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக என்னிடம் திரு ராஜா சங்கர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நம்ம கருத்தரங்களை மாந்தி பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்ட்டு எனக்கு ஆசை, நீங்கள் சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக என்னிடம் இப்போ நேரடியாக பேசினார். இந்த போன வாரம் கூட எனக்கு ஃபோன் செய்து, அண்ணா நீங்கள் என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு தலைப்பு சொன்னேன். ராகுனுடைய காரகத்துவம் அது எப்படி வேலை செய்யும், அது புதுமையான என்ன, இது பழசே அரைச்சமாவே அரைச்சா போர் அடிச்சிடும். எல்லாருமே இங்க வந்திருக்கிற யாருமே ஜோதிடத்தில் சளைத்தவர்கள் அல்ல, எல்லாருமே குருமார்கள் மாதிரி தான் எல்லாருமே இருக்கீங்க. யாரும் மாணாக்கள் மாதிரி யாரும் இல்லை, எல்லாருமே ஜோதிட பெருமக்கள் தான். அப்போ ஒரு கம்பன் கட்டுத்தரையில கவிபாடக்கூடியவர்கள் தான் நிறைய இருப்பாங்க. அப்படி இந்த ஜோதிட சபையிலே நிறைய குருமார்கள் தான் நிறைய இருக்கின்றீர்கள். ஸோ உங்களிடம் ஒரு தவறான ஒரு பதிவை பதிவிடக்கூடாது. ஜோதிட நெறிக்கு உட்பட்டுத்தான் அனைத்து விதிகளும் சொல்லப்பட வேண்டும். ஒரு கற்பனையில் யாராக இருந்தாலும் கற்பனையில் கவிதை வடிக்கலாம், ஆனால் ஜோதிடத்தை வடிக்க முடியாது, அது பொய்த்து விடும். சில நெறிமுறைகள் இருக்கின்றது, அதை வைத்து நாம் ஜோதிட பலன் பார்க்கும்போது சரியாக நாம் சொல்ல வேண்டும். நான் கூட இப்போ பக்கமாக சமீப காலமாக இப்போ வரக்கூடிய 11/2/2024 இப்போ பிப்ரவரியில் அடிப்படை மாணவர்களுக்கு வகுப்பு நான் இந்த மேடையில் நான் சொல்லலை. இருந்தாலும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்த திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுடைய திருவாக்கின் மூலம் ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடர் ஊக்குவிக்க மாட்டாங்க. அது குறிப்பா தொழில் ரீதியா அவர் ஒரு வகுப்பு நடத்துறாரு. திரு ராஜா சங்கர் ஐயா அவர்கள் ஒரு வகுப்பு நடத்துறார். ஒரு வகுப்புல நிறைய வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகுப்பு நடத்தும் போது தனக்கு மாணவர்கள் வேண்டும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா இன்னொரு ஜோதிடர் வகுப்பு நடத்துறாரு, அதுல நீங்க எல்லாம் சேருங்கன்னு சொல்றது உண்மையாலுமே அவருடைய யாருமே அந்த பெருந்தன்மை வேண்டும். தானும் வளரும், தன்னுடைய சேர்ந்தவரும் வளர வேண்டும் என்ற நல் எண்ணத்துல தான் நம்ம ராஜா சங்கர் ஐயா இவ்வளவு மாநாடு நடத்துறாரு, கருத்தரங்கம் நடத்துறாரு. இதுல லாப நோக்கம் என்பது இல்லை. இதுக்கு எவ்வளவு வாடகை, சாப்பாடு செலவு எவ்வளவு, இந்த கேமராவுக்கு எவ்வளவுங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது ஒரு சேவையா செய்துட்டு வர்றாரு. ஆனா என்ன ஒரு வகுப்பு நடத்துறாரு, அதுல ஒரு வகுப்புல மாணவர்கள் சேருங்கன்னு சொல்றது பெரிய ஒரு பாக்கியம். மேலுமே அவருக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக நான் இருப்பேன். சரி, இப்ப ஜோதிடத்துல மாந்தி ஒவ்வொரு சாப்ட்வேர்ல மாந்திவே இருக்காது. 9 கிரகங்கள் இருக்கும், லக்னம் இருக்கும். மாந்தி சில சாப்ட்வேர்ல போட மாட்டாங்க. அது ஏன் என்னன்னு அது அவங்களுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத ராகு கேதுகளுக்கு அப்பாற்பட்டு சனி பகவானுக்கு அப்பாற்பட்டு ஒரு கிரகம் பலம் வாய்ந்த கிரகம் மாந்தி.
மாந்தி தான் வந்து கேது தான் 9 கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம் கேது. அதே போல கேதுவுக்கு மேல ஒரு படி தாண்டி மாந்தி தான் 10வது கிரகமா, 10 அவதாரங்கள் எடுத்தது போல 10வது கிரகம் மாந்தி. இப்ப மாந்தி வந்து எப்ப வந்ததுங்கிறத புராண வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஐயா வந்து திரு வயதுல மூத்தவர், சூப்பர் சிட்டிசன் சொல்லக்கூடிய சௌரிராஜன் ஐயாவெல்லாம் வந்து இன்னும் இந்த வயதுல வந்து ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு கருத்தரங்கம் இருந்தாலும் பஸ்ல கூட பயணப்பட்டு இந்த ஜோதிட சேவைக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உண்மையாலுமே நாமெல்லாம் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். எங்கெங்கேயோ தேடுறோம், மகானை தேடுறோம், அங்க அப்படின்னு தேடுறோம். நம்ம கண்ணுக்கு தெரிந்த வயதுல மூத்தவர் கடவுள் மாதிரி நமக்கெல்லாம் ஒரு குருவா இருந்து நமக்கு பார்க்கிறாரு, ஆசீர்வாதம் பண்றாரு. அவரை பார்க்கறதுக்குள்ள நாம பாக்கியம் பண்ணி வச்சிருக்கணும். அது மாதிரி மாந்தி அதே மாதிரிதான். மாந்தி என்ன சொல்லுதுன்னா, சில பேர் நெகட்டிவ் அதாவது வந்து பிரசன்னம் பார்க்கும்போது மாந்தி பயன்படுத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம ஒரு சிலர் வந்து பிரசன்னம் பார்க்கும்போது மாந்தி எங்க இருக்கு, எந்த கிரகத்தை நாடி போகுது, என்ன மாந்தி நின்ற நட்சத்திரம் என்ன, இதெல்லாம் பார்ப்பார்கள். அதே போல சந்திர நாடி பார்க்கக்கூடிய அந்த நாடி முறையை பார்க்கின்ற நபர்கள் வந்து கட்டாய மாந்தி பார்ப்பார்கள். சந்திர நாடி பார்க்கக்கூடிய ஜி.கே. ஐயாவுடைய முறை வந்து உலகுக்கே வந்து புதுமையான முறை. அந்த சந்திரநாடி முறை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த மாந்தி வந்து பார்ப்பார்கள். அதே போல நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்துவதை விட கேரளாவில் அதிகமாக மாந்தி வைத்து பலன் பார்க்கின்றார்கள், பிரசன்னம் பார்க்கின்றார்கள். ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து பழிக்கின்றது. தமிழ்நாட்டில் வந்து மாந்தியினுடைய அந்த பலாபலன்கள் வந்து குறைவாக நாம் சொல்லுகின்றோம். மாந்தி வந்து ஒரு நெகட்டிவான கிரகமா அல்லது நெகட்டிவான துணை கிரகமா பார்க்கின்றோம். அப்ப சனியினுடைய குழந்தை மாந்தி. அப்ப சனி பகவானே பயங்கரமான ஒரு நீதி நேர்மையா இருக்கக்கூடியவரு. அவருக்கு பிறந்த குழந்தை வந்து ஏதாவது தப்பா போகுமா? சனி பகவான் நீதிமான் சொல்றோம், அவரு மட்டும்தான் நீதிமானா இருப்பாரா? இப்ப நம்ம குழந்தை இருந்ததுன்னா நம்ம நேர்மையா இருக்கிறோம், அப்ப நம்ம குழந்தை வந்து ஒரு கிரிமினலா பிறப்பாரா? அப்படியே பிறந்தா கூட நம்ம விட்டு விடுவோமா? குழந்தைய வந்து நல்வழிப்படுத்த மாட்டோமா? அதுபோல சனி பகவானுடைய மைந்தன் மாந்தி. அப்ப மாந்தி வந்து நேர்மையான கிரகங்கள். அப்ப மாந்தி என்பது ஒரு அபிவிருத்தி தரக்கூடிய கிரகம், விருத்தி தரக்கூடிய கிரகம். இப்ப லக்னத்துல மாந்தி இருந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், நான் புதுமையா ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, இருந்தாலும் குறித்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் யூடியூப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப மாந்தி லக்னத்தில் இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க ஏற்கனவே பழைய நம்ம ஜோதிட குருமார்கள் சொல்லியிருக்காங்க, கஷ்ட பிரசவத்துல பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. தாய்க்கு வந்து கஷ்டத்தை கொடுத்திருப்பாங்க இந்த ஜாதகர் அப்படின்ட்டு. கஷ்டம் மட்டுமா கொடுப்பாங்க? அந்த லக்னத்துல மாந்தி இருந்தா நிச்சயமா வளர்ச்சியை தருவார்கள். அந்த ஜாதகர் பிறந்த பிறகு அந்த குடும்பம் வளர்ச்சியை நோக்கி போகும். செக் பண்ணி பாருங்க, இங்க கூட்டத்துல யாராவது லக்னத்துல மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் பிறந்த பிறகுதான் அந்த குடும்பம் வந்து வளர்ச்சி ஆகும். யாராவது லக்னத்துல மாந்தி இருக்குங்களா? உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கா? ஐயா எப்படிங்க ஐயா? சரி சரி, அது உங்களுக்கு தெரியுமில்ல. லக்னத்துல மாந்தி இருக்கும்போது அந்த உங்கள் பேரன் பிறந்த பிறகுதான் குடும்பம் வந்து டெவலப்மெண்ட். இது சாட்சி. இது நான் கண்டுபிடிக்கல, நான் வந்து மேடையில மைக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சான்னு மாறு தட்டி கொள்ள விரும்பவில்லை. இதெல்லாம் என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாடம், நான் கண்டுபிடிக்கவில்லை. புரிஞ்சுங்களா? அதே போல வந்து இப்போ ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது அல்லது சந்திர நாடி ஒரு இன்றைக்கு கோச்சாரத்துல வந்து சந்திரன் வந்து ஒரு மாந்தியை தொட்டு வந்தால் அல்லது மாந்தியை தொடப்போகும் சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? மாந்தின்னா இறப்பு அப்படின்னு சொல்றோம். இறப்பு. அதே மாதிரி இழப்பு. மாந்தியை தொட்டா இழப்பு. நீங்க கோச்சார பிரகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பலன் பார்க்கும்போது கோச்சார சந்திரன் மாந்தியை தொடும் காலம் வந்த ஜாதகர் நிச்சயமாக ஒரு இழப்பை சந்திப்பார்.
ஆனா எடுத்த உடனே வந்து இறப்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம இழப்பத்தான் சொல்லணும். அது இறப்பா இருக்கலாம், அல்லது பணம் காசு வந்து இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொலைத்திருப்பார்கள், இழந்திருப்பார்கள், அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ லக்னத்துல மாந்தி இருக்கும் போது அல்லது கோச்சார சந்திரன் வந்து தொடர்பு கொள்ளும் போது உங்க குடும்பத்துல ஏதாவது பணத்தை இருந்தீங்களா, கடன் வாங்குனீங்களா, கடனால் அவமானப்பட்டீங்களா என்று கேட்டால் சரியாக இருக்கும் லக்னத்துல மாந்தி. அப்ப லக்னத்துல மாந்தி இருக்கும் போது இப்போ லக்னத்துல வந்து மாந்தினா வளர்ச்சின்னு சொல்லிட்டோம். அப்ப குடும்பம் வளர்ச்சி ஆகும்ல, யாரோ ஒருத்தர் உறவு வருவாங்கல்ல. அதனால லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க வீட்டுல அடுத்த சகோதரன் பிறப்பான், அடுத்த சகோதரன் பிறப்பான். இப்ப யாராவது வந்து ஒரு கேட்கிறாங்க, ஒரு ஜாதகம் பாக்குறப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையனுக்கு பின்னாடி யாராவது வாரிசு கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஆனா பெண்ணாங்கிறது அப்புறம் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு பின்பு ஏதாவது இளைய சகோதரன் வாய்ப்புண்டா இந்த ஜாதகனுடைய ஜாதக பலனை கேட்கும் போது நிச்சயமா கண்ணை மூடிட்டு சொன்னீங்க சொல்லலாம். லக்னத்துல மாந்தி இருந்தால் இளைய சகோதரம் உண்டு. ஐயா ஓகேங்களா? ஐயா இதெல்லாம் சான்றுங்க ஐயா. இதெல்லாம் வந்து நீங்க ஐஎஸ்ஓ மார்க் மாதிரி. அப்ப இளைய சகோதரன் நீங்க வந்து நாம தேடுவோம். எங்க தேடுவோம்? அந்த ஜாதனுடைய 3ஆம் இடத்தை தேடுவோம். 3ல ஏதாவது பாவகிரகங்கள் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம இயல்பு அதானே. 3ல சனி ராகு கேது ஏதாவது இருக்கா, செவ்வாய் இருக்கான்னு பார்ப்போம். அப்போ அதுல எதுவுமே இல்லை. அப்போ 3ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்ப்போம். இதெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது அவர் வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஏதோ தேடுறாங்க, நாமளும் குழந்தைக்காக தான் தேடுறோம், ஜாதகரும் தேடுறாரு அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனா டக்குன்னு லக்னத்துல மாந்தி இருந்தால் நிச்சயமாக இளைய சகோதரம் உண்டு அப்படின்னு அடிச்சு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அது நம்மளுடைய எபிசியன்சி, நம்முடைய திறமை வந்து வெளிக்காட்டுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பலன். சரிங்களா ஐயா? அதே போல ஜாதகர் பிறந்த பிறகுதான் வளர்ச்சி சொல்லிட்டேன். லக்னத்துல மாந்தி இருக்கும் போது ஜாதகர் பிறந்த பிறகு வளர்ச்சி. ஸோ எல்லாமே பாசிட்டிவா போகுமா? நெகட்டிவ் இருக்கும் இல்ல. எந்த ஒரு கிரகத்துக்கும் பாசிட்டிவ், அதாவது நல்ல வகையில் இருக்கு, சுப பலனும் இருக்கு, தீய பலனும் இருக்கு. ஸோ லக்னத்துல மாந்தி இருந்தா லக்னங்கிறது தலை. ஸோ தலையை குறிக்கக்கூடிய ஒரு லக்னம்னா தலை. அப்ப தலையில வந்து என்ன இருக்கும்? மாந்தி இருக்கும் போது பொடுகு இருக்கலாம். சனி பகவான் இருந்தா பொடுகுன்னு சொல்றோம்ல ஐயா. சனி பகவான் சொல்லும் போது முடி பிரச்சனைன்னு சொல்றோம்ல. லக்னத்துல மாந்தி இருந்தா, லக்னத்துல சனி இருந்தால் நம்ம முடி பிரச்சனை, தலை பிரச்சனை, தலை பாரமா இருக்குன்னு சொல்றோம்ல. சனின்னா வந்து வெயிட்டுங்க. அப்ப லக்னத்துல சனி இருக்கும்போது வெயிட்டா இருக்கும், தலை பாரமா இருக்கும். லக்னத்துல சனி இருக்கிற அந்த ஜாதகரை வந்து தலைக்கணம் பிடிச்சவரா இருப்பாரு, ஹெட் வெயிட். தலைனா ஹெட், சனினா வெயிட், ஹெட் வெயிட் அப்படி வந்து இருப்பாங்க. அவருக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் ஐயா? நீங்க லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. இப்ப லக்னத்துல சனி இருந்தா ஹெட் வெயிட்டா இருப்பாரு அந்த ஜாதகரு. அதே மாதிரி அவங்க பையன் இருந்தான்னா எப்படி இருப்பாரு? அதை விட ஹெட்டா இருப்பாரு. அப்ப இவர் வந்து கொஞ்சம் நல்ல ஹெட் வெயிட்டா இருப்பாரு, எதுக்குமே மடக்க மாட்டாரு. அப்படி ஐயா கரெக்டா? அவரு உங்க பேரன்? ஆமா, கதையே போட்டுக்க மாட்டார். அதே மாதிரி வந்து இப்போ தலை பிரச்சனை இருக்கும், தலையில வந்து முடி பிரச்சனை இருக்கும், தலைவலி இருக்கும், ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தலை சார்ந்த கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். இப்ப 2ஆம் இடத்துல வந்து சனி பகவான், 2ஆம் இடத்துல மாந்தி இருக்காரு. 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். இவர் எப்படி பேசுவார் தெரியுங்களா? சனி பகவானே நல்லா பேசுவார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா நியாயமா பேசுவாரு. ஓகேங்களா? சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நியாயமா பேசுவாரு. மாந்தி இருந்தா ரொம்ப, அதாவது வெட்டொன்னு துண்டு ரெண்டு தான் பேசுவார். இவர்கிட்ட வந்து நியாய தர்மத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா லக்னத்து 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கும் போது எடுத்த உடனே வெட்டொன்னு துண்டு பட்டுன்னு பேசிவிடுவார். எதையுமே யோசிக்க மாட்டார். 2ல மாந்தி யாரா இருக்காங்களா? அண்ணா நீங்க வாங்கண்ணா. உங்களை பார்க்கும்போது நாங்கெல்லாம் வந்து கடன்நிலை ஜோதிடர்கள் இல்லைங்களா? நாங்கெல்லாம் வந்து இப்பதான் வளரோம். எங்க ஜெனரேஷன்ல, எங்க தலைமுறையில யாருமே ஜோதிடர் கிடையாது. எங்க குடும்பத்துல நான் தான் முதல்
தலைமுறை பட்டதாரின்னு சொல்றோம்ல, அரசுல வந்து சொல்லுவாங்க முதல் பட்டதாரி யாருன்னு. அப்படி எங்க வம்சத்துல, எங்க குலத்துல, எங்க குடும்பத்துல நான் தான் முதல் ஜோதிடர். இது எப்படி வந்தேன்னா, நான் ஒரு 40-50 லட்சம் ரூபாய் தொலைச்சு விட்டு தான் வந்திருக்கேன் இந்த துறைக்கு. 40 லட்சம் அவுட்டு. இந்த துறைக்கு வர்றதுக்கு 40 லட்சம் இழந்த பின்புதான். அதுக்கு முன்னாடி ஜோசியத்தை நம்பவே மாட்டேன். ஜோதிடரா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கோயில்ல ஒரு 100 பேர் 200 பேர் சும்மா சாமி விட்டு இருந்தாங்கன்னா நான் நினைப்பேன் போவையில, அதெல்லாம் பாருங்க சாமியார் மாதிரி சும்மா இருக்கானுங்க. இந்திய நாட்டில் மனித சக்தி கம்மியா இருக்குது, நாடு எப்படி உருப்படி ஆகும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிக்கிட்டு. ஏன்னா கோயில்ல வந்து சாமி கூட வந்திருப்பாங்க. ஆனா அந்த அந்த சக்தி எல்லாம் வந்து எப்படின்னா, நான் 40 லட்சம் இழந்த பின்புதான் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்தை வந்து முழுமையாக நான் நம்பித்தான் ஆக வேண்டும், நம்பிக்கொண்டிருக்கின்றேன். ஓகேங்களா? அப்புறம் பேச்சில் வந்து இவங்க எதை சொன்னாலும் தைரியமா சொல்லுவாங்க. அதே சமயத்துல 2ஆம் இடங்கிறது கண் பல் சம்பந்தப்பட்ட அந்த பாதிப்பு வந்து தரக்கூடிய அமைப்பா இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா மாந்தி இருந்தாங்கன்னா கண் பல் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கும். பேச்சுல வந்து சரியா பேசணும், பேச்சுல வந்து கவனமா பேசணும். இது வந்து ஒரு எச்சரிக்கை, ஒரு அவேர்னஸ். 2ல மாந்தி இருந்தாங்கன்னா பாருப்பா கொஞ்சம் கவனமா பெரியவங்கிட்டெல்லாம் பார்த்து பேசணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, அட்வைஸ். அதான் நம்ம சொல்ல போறோம். அதே போல இப்போ 3ஆம் இடத்துல வந்து ஒரு மாந்தி இருக்கு. 3ல மாந்தி இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கை கால் வலியா இருக்கும். நம்ம ஜோதிட பெருமக்கள் 3ல மாந்தி இருந்ததுன்னா கொஞ்சம் இளைய சகோதரனுக்கு பாதிப்பு தரும், அல்லது மாமனாருக்கு பாதிப்பை தரும். அதெல்லாம் உண்மை. ஆனா 3ஆம் இடத்துல வந்து மாந்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆசீர்வாதம் பண்ணா நிச்சயமா வந்து ஜெயமாகும். 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து ஆசீர்வாதம் செய்தால், ஏன்னா 3ஆம் இடமும் கை, 3ஆம் இடம் கை. அப்ப ஆசீர்வாதம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து நன்றாக இருப்பார்கள், ஆசீர்வாதம் பெறுபவர்கள் நன்றாக இருப்பார்கள். அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கும்போது ஒரு 2-3 சொத்து வாங்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அவர்கள் வந்து 2 சொத்தோ அல்லது 3 சொத்தோ வாங்கக்கூடிய அமைப்பா இருக்கும். 3 பத்திரம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில 3 சொத்துக்குண்டான பத்திரங்கள் வந்து கையெழுத்திடுவார்கள். 3ஆம் இடம் கையெழுத்து, 3ஆம் இடம் பத்திரிகை, அல்லது 3ஆம் இடம் வந்து பத்திரம். இதை வந்து கண்டிப்பா 100% வந்து சரியா இருக்கும். அப்படி யாராவது உங்க நம்ம இந்த கூட்டத்துல யாரா இருக்கிறீங்க 3ல மாந்தி இருக்கான்னு பாருங்க. 3ஆம் இடத்துல மாந்தி யாருக்கா இருக்கா? சரி, சொத்துக்கு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? எத்தனை சொத்துங்க? என்னம்மா? ரைட். இல்ல நான் சொன்னதுல எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லி கொடுத்தது சரியா இருக்குது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அவ்வளவுதான். ஐயா சுப்பிரமணிய ஐயா, சரியா இருக்கும் ஐயா. நான் நிறைய இடத்துல வந்து நீ நம்ப மாட்டீங்க, நம்ம மீனாட்சி அக்காவுக்கு தெரியும், நல்லா இங்க கிளாஸ் போனேன் அப்படின்ட்டு. மேடம் அவங்க கனகாக்காலாம் ரொம்ப நாங்கெல்லாம் ஐங்கரன்ல இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஜீனியஸா இருப்பாங்க, தெரியும். நாங்கெல்லாம் அவங்களோட ரொம்ப இதான். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் பேரும் புகழும் இருக்காங்க மகளிர். கனிமொழி அக்கா அவங்கெல்லாம், ஆமா, தேசிய அளவில் தேசிய மகளிருடைய ஜோதிட கூட்டம் நடத்திட்டு வர்றாங்க. அவங்க என்னை விட அனுபவம் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி. நம்மெல்லாம் ஒரு குட்டி தான். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்ச விஷயத்தான் சொல்ல போறோம். அதனால வந்து நீங்க போர் அடிக்குன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. உங்க தம்பி நான் பேசுறேன், அவ்வளவுதான். ஓகே. அடுத்து வந்து இவங்க வந்து 3 சொத்து வாங்குவாங்க. இவர்கள் வந்து ஆசீர்வாதம் செய்தால் சிறப்பாக இருக்கும். ஏன் ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அந்த 3ல யாரு மாந்தி இருக்காங்களோ அவரிடம் தொடர்பு கொண்டு ஆசீர்வாதமோ அல்லது அவங்க கையில ஒரு 15 ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ வாங்கி கொண்டு சென்றால் சிறப்பாக இருப்பார்கள். சென்ற காரியம் சிறப்படையும். ஐயா, இப்ப உங்களுக்கு மாந்தி இருந்ததுன்னா உங்ககிட்ட இருந்து நான் வாங்கலாம். நீங்க தான் கொடுக்கணும், இல்ல கொடுத்து வாங்கிட்டு போயிடணும்.
உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து நான் வாங்கிட்டு போயிடும் அப்படி. அப்ப நாளில் மாந்தி இருந்தால், அப்ப 3ல மாந்தி இருந்தா என்ன அர்த்தம்? வளர்ச்சின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இளைய சகோதரன் பிறந்த பிறகு வளர்ச்சி, சொத்து வாங்கிய பின் வளர்ச்சி, மாமனார் வந்த பின் வளர்ச்சி, அப்ப திருமணமான பின்பு வளர்ச்சி, அப்படிலாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நாளில் மாந்தினா 4ஆம் இடங்கிறது மனசு. நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாளில் மாந்தி இருந்தால் வீட்டு பக்கத்துல வீடு சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கும், சுடுகாட்டு போற வழியில் இருப்பாங்க, நைட்ல வந்து பேய் வந்து மல்லிகைப்பூ வாசம் வரும், கொலுசு சத்தம் வரும், இப்படித்தானே நமக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்திருக்கார்கள் குருமார்கள். அக்கா உண்மைதானுங்களே? ஆமா, நாளில் மாந்தி இருந்தா நம்மளுக்கு இப்படி பயப்படுத்திடுவாங்க. யாரு ஜோசியம் பார்க்க வந்தவங்களை, ஜோதிடம் பார்க்க வந்தவர்களை வந்து அப்போ அன்னையிலிருந்து அவன் தூங்க மாட்டாங்க, சரியா தூங்க மாட்டாங்க. அப்படி நாம நெகட்டிவா நம்ம தவறான கருத்தில் வந்து பதிவிடக்கூடாது, சொல்லக்கூடாது, பலன் சொல்லக்கூடாது. அப்ப நாளில் மாந்தி இருந்தால் கண்டிப்பா தாய் பிறந்த பிறகு வளர்ச்சி, அவங்க குடும்பத்துல நம்ம அம்மா பிறந்த பிறகு அவங்க குடும்பத்துல வளர்ச்சியா இருப்பாங்க. அதுக்கு 4ஆம் இடங்கிறது சொத்து, சொத்து வாங்கிய பின் வீடு அமைந்த பின் வளர்ச்சி. ஆமா, அப்படி வந்து நம்ம சொன்னோம்னா சரியா இருக்கும். சரிங்களா? அப்ப இவங்களுக்கு வந்து அம்மாவுடைய மனசு பாதிக்கும், அம்மாவுக்கு மனசு பாதிக்கும். 4ஆம் இடத்துல மாந்திருந்தா தாய் மனசு பாதிக்கும். எப்பவுமே ஒரு மனசு வந்து பாதித்த மாதிரி இருப்பார்கள். அப்ப 4ஆம் இடத்துல வந்து வீடு, சொத்து, வண்டி, வாகனம், பள்ளிக்கூடம் இதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்திலேயே வந்து அமையும். இல்ல பள்ளிக்கூடம் நடத்தும் நபராக இருப்பார், கார் வச்சிருப்பாங்க, நல்ல நிலையில் இருக்கு. மாந்தி இருந்தா ஒன்றும் செய்ய, தவறான இதெல்லாம் செய்யாதுங்க. தவறான பாதைக்கு போனாதான் மாந்தி வந்து நம்மளை தண்டிப்பார். அப்ப இவங்க வீட்டு பக்கத்துல சுடுகாடு, ஜீவ சமாதி இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சொத்து வந்து கார்னர் சொத்து அமையும். இப்ப வந்து இப்ப 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகப்படி கார்னர் சொத்து ஒரு பாயிண்ட்ல, டேர்னிங் பாயிண்ட்ல நிச்சயமா சொத்துக்கள் வந்து அமையும். அதே மாதிரி கால்நடைகள், கால்நடைனா அப்ப நம்ம நாளில் மாந்தி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா நான் வந்து மாட்டு பண்ணை வைக்கலாமா, மாடு வாங்கலாமா, அல்லது கோழி வாங்கலாமா, அல்லது ஏதாவது பண்ணைகள் வைக்கலாமான்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவோம்னா, நாளில் மாந்தி இருந்தாங்கன்னா மாட்டு பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், ஒரே போடா போட்டுருவோம். ஓகேங்களா? அப்படிதான் சொல்லுவோம். ஆனா தப்பு. நாளில் மாந்தி இருந்தா ஆட்டு பண்ணை வைக்கலாம், மாட்டு பண்ணை வைக்கலாம், கோழி பண்ணை கூட வைக்கலாம், மீன் பண்ணை வச்சு சிறப்பா இருக்கும். மீன் பண்ணை, ஏன்னா மாந்தினா அழுக்கு தானே சொல்றாங்க. ஐயா ஒரு மாந்தி வந்து அழுக்கு, நம்ம சனிபோன் வந்து ஒரு அழுக்க வந்து உருட்டி ஒரு பக்கம் வச்சிருக்காருன்னு சொன்னாங்க, புராணங்கள் கூறுகின்றது. அப்ப சனின்னா அழுக்கு, சரி மாந்தினா அழுக்கு. அப்ப அழுக்கு வந்து மீன் வந்து எதை சாப்பிடுதுங்க? அழுக்கு தானே சாப்பிடுது, அழுக்கு தானே சாப்பிடுது. அப்ப அழுக்கு வந்து அந்த அழுக்குனாவே மீன் தான். அப்ப மீன் தானே எல்லாத்தோட கவுச்சு எப்படி வாசம் அப்படி வருது. ஸோ அது தொழில் பண்ண நல்லா இருக்கும். மீன் பண்ண வச்சா அட்டகாசமா இருக்கும். மீன் வந்து என்ன, மாந்தி வந்து விருத்தி தரக்கூடிய கிரகம். ஸோ மீன் வளர்ச்சி தரும். ஸோ வந்து மீன் பண்ண வச்சா சிறப்பா இருக்கும். கோழி பண்ணை, மீன் பண்ணை இதெல்லாம் வைக்கலாம். கேட்டா சொல்லுங்க, இது மாதிரி நாளில் மாந்தி இருந்தால் பலன் சொல்லும் போது இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 5ல மாந்தி, இன்னொன்னு இப்போ மாந்தின ஏக்கம், மாந்தி நின்ற இடம் ஏக்கத்தை தரும். அப்ப லக்னத்துல மாந்தி இருந்தா பையன், அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகர் வந்து ஏங்கிட்டே இருப்பார், ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டே இருப்பார். 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தா பணத்துக்காக இயங்குவாரு, குடும்பத்துக்காக இயங்குவாரு, மாதிரி இயங்குவாரு. 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா கொடுக்கல் வாங்கல்ல, 3ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல், அந்த இதுல வந்து ஏங்கிட்டு இருப்பார், பணம் கிடைக்கல அல்லது பணம் வருது ஏதோ ஒன்று சம்திங். இல்லைன்னா இளைய சகோதரன் மேல ஒரு ஏக்கமாக இருக்கும். நாளில் மாந்தி இருந்தா தாய் மீது ஏக்கமாக இருப்பார்கள், படிப்பு மீது ஏக்கமாக இருப்பாங்க. அப்ப 5ல மாந்தி இருக்கும்போது குழந்தைகள் மீது ஏக்கமாக இருப்பாங்க. அப்ப 5ல வந்து மாந்தி இருக்கும்போது குழந்தை பிறந்த பிறகு ஏக்கம். 5ல வந்து மாந்தி இருக்கும்போது தாத்தா மீது ஏக்கம். 5ல மாந்தி இருக்கிறவங்க தாத்தா விட்டு நகரவே மாட்டாங்க, தாத்தான்ட்டே இருப்பாங்க எந்நேரமும். யாருக்கா இருக்குங்களா 5ல மாந்தி? யாருக்காவது இருக்குங்களா? நம்ம இல்ல பேரனுக்கு யாருக்கா இருக்கா?
இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க எப்படிங்க ஐயா? தாத்தா இல்ல, இருந்தாலும் தாத்தாவுடைய ஏக்கம் இருக்கும். இல்லையேங்கிற ஏக்கம் இருக்கும். தாத்தா இருந்திருந்தா நமக்கு நல்வழி காட்டுவாரு, அல்லது தாத்தா மீது ஏக்கம் இருக்கும் அப்படின்ட்டு. 5ல மாந்தி இருக்கும்போது குலதெய்வம், 5ஆம் இடம் குலதெய்வம். சோ குலதெய்வம் வந்து இந்த இந்த சுடுகாடு பக்கத்துல, அல்லது வந்து இந்த ஜீவ சமாதி பக்கத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 6ல மாந்தி இருந்தாங்கன்னா 6ஆம் இடம் சித்தி. சித்தி பிறந்த பிறகு அந்த குடும்பத்துல வளர்ச்சியா இருப்பாங்க. அல்லது 5க்கு 2 6ஆம் இடம் பாவத் பாவம் எடுத்துக்கலாம். அப்ப குழந்தை வருமானத்துக்கு போகும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து 6ஆம் இடம் வந்து மருத்துவம், 6ஆம் இடம் வந்து மாமனார் சொத்து. 4க்கு 3 மாமனார் சொத்து, அது 3க்கு 4 மாமனார் சொத்துங்க 6ஆம் இடம். அப்ப மாமனார் சொத்து அமைஞ்ச பிறகு இவருக்கு வந்து நன்மையா இருக்கும். மாமனார் சொத்தின் மூலியமா ஜாதகருக்கு வந்து ஒரு விருத்தி கொடுக்கும். மாமனார் சொத்து அப்ப கிடைக்கும். 6ல மாந்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாமனார் சொத்து கிடைக்கும். அப்ப 6ல மாந்தி இருந்தால் அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பை கொடுக்கும். 6ஆம் இடங்கிறது குடல் சார்ந்த ஒரு வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து 7ல மாந்தி, 7ஆம் இடங்கிறது நமக்கு ஃபேவரட், திருமணம். அப்ப 7ல மாந்தி இருந்தா ஒரே போட்டுருவோம் இல்லைங்களா? 7ல மாந்தி இருக்குது, 7ல சனி பகவான் இருக்காரு, 7ல செவ்வாய் சூரியன் கேது எல்லாமே சகலமும் இருக்காங்க அப்படின்ட்டு நாம ஒரே போட்டுருவோம். ஆனா 7ல மாந்தி இருந்தால் பாதிப்பு கொடுத்தால் கூட மனைவி வந்த பிறகு யோகம், மனைவியால் யோகம். 7ல மாந்தி யாருக்கா இருக்குங்களா நம்ம கூடத்துல இருக்கிறவங்க? சரி, இப்ப மனைவி வந்த பிறகு யோகம், இல்லைன்னா 2வது குழந்தை பிறந்த பிறகு யோகம். 7ஆம் இடங்கிறது வந்து 5க்கு 3. அப்ப வந்து குழந்தை 2வது குழந்தை பிறந்த பிறகு யோகம். சம்பந்தி 7ஆம் இடங்கிறது சம்பந்தி வந்த பிறகு யோகம். திருமணமான பின்பு நமக்கு சம்பந்தி வந்த பிறகு யோகம். ஓகேங்களா? அதே மாதிரி 7ல மாந்தி இருந்தா அவங்க குடும்பத்துல, அதாவது கணவனுடைய குடும்பமோ மனைவியுடைய குடும்பத்துல கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவங்க வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பை தரும். கிட்னில வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது, அல்லது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும், பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி 7ல மாந்தி இருந்தா மனைவி மீது ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். 7ல மாந்தி இருந்தா மனைவி மேல ஒரு ஏக்கம், எங்க போன ஆனா உயிரா இருப்பாங்க. 7ல மாந்தி இருக்கிறவங்க மனைவி எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா வரந்துன்னு அவங்க வந்து அதே உயிரா இருப்பாங்க, மனைவி விட்டு பிரிஞ்சு தனியே இருக்க மாட்டாங்க. 7ல மாந்தி இருந்தால் சில கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட உறவுல வந்து நல்லா இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி 8ல மாந்தி, அப்ப 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தா சனி பகவானுக்கு ஈக்குவல். 8ல சனி இருக்கும்போது ஆயுள் தீர்க்கம் சொல்றோமா இல்லைங்களா? அப்போ மாந்தி இருந்தாலும் ஆயுள் தீர்க்கம். 8ல வந்து சனி பகவான் மாந்தி இருக்கும்போது ஆயுள் தீர்க்கம். அது போல அதே ஒரு உயில் சொத்து வரும். யாருக்காவது 8ல மாந்தி இருந்ததுன்னா உயில் சொத்து கண்டிப்பா வரும். உயில் சொத்து 8ல மாந்தி இருந்ததுன்னா, மாந்தினா அழிவு, மாந்தினா ஒன்றை அழித்து இன்னொன்றை உருவாக்குவது. ஓகேங்களா? அப்ப 8ல மாந்தி இருக்கும்போது சனின்னா கல்லுன்னு சொல்றோம், ஸ்டோன், கல்லு. அப்ப கல்லை உடைச்ச என்ன ஆகும்? ஜல்லி ஆகும். இப்ப எம் சாண்டு, பி சாண்டு, இந்த மணல் சம்பந்தப்பட்டெல்லாம் இந்த தொழில் பண்ண நல்லா இருக்கும். இந்த தொழில் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். இப்ப 8ல மாந்தி இருக்கிறவங்க ஒரு தொழில் பண்ணாங்கன்னா இங்க வந்து குவாரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சால் நல்லா இருக்கும். செங்கல், சிமெண்ட், மணல், ஜல்லி இது போன்ற வந்து. அதே மாதிரி 8ஆம் இடங்கிறது தேட்டர், 8ஆம் இடம் குடோன். 8ஆம் இடம் குடோனுங்கக்கா தெரியும். 8ஆம் இடங்கிறது தியேட்டர் தான் 8ஆம் இடம். ஸோ இவங்க குடோன் கட்டி வாடகை விட்டா கூட நல்ல ஒரு வருமானம் வரும். அது 8ஆம் இடம் தேட்டர், அது சினிமா தேட்டர் இருக்கலாம், ஆப்ரேஷன் தேட்டர் இருக்கலாம். செவ்வாய் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் தேட்டர், சுக்கரம் இருந்தா சினிமா தேட்டர். ஓகேங்களா? ஆமா, சுக்கரனும் மாந்தி இருந்தாங்கன்னா சினிமா தேட்டர் கட்டி விட்டீங்கன்னா நல்லா
இருக்கும் அப்படின்லாம். செவ்வாய் சேர்ந்தான்னா ஆப்ரேஷன் தேட்டர், செவ்வாய்னா அறுவை சிகிச்சை. ஓகேங்க. அப்படி வந்து நம்ம இந்த மாந்தி வைத்து நம்ம நிறைய சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. பொதுவா மாந்தி நின்றால் என்ன பலன் அப்படின்னு நாம் வந்து சொல்லிட்டு வர்றோம். அது 8ஆம் இடத்துல வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது. அப்ப இன்சூரன்ஸ் போட்டா சிறப்பா இருக்கும். 8ல மாந்தி இருக்குன்னா கம்பல்சரி மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் வந்து அவங்க போட்டுக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கணும். போட்டால் நன்மை நடக்கும். அப்ப 8ஆம் இடத்துல வந்து இன்னொன்று உடல் ரீதியான பாதிப்பு என்னன்னா ஆசனவாய் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பை தரும். 8ல மாந்தி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமா எளிதில் ஜீரணம் செய்யக்கூடிய உணவு ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 8ல வந்து மாந்தி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். 9ல மாந்தி. அப்போ 9ல மாந்தினா 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். ஸோ தந்தைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கும். தந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பம் வளர்ச்சியா இருக்கும். தந்தைக்காக அவர் இயங்குவார், அப்பாவுக்காக இயங்குவாங்க. அதே மாதிரி வந்து 9ஆம் இடம் வந்து 2வது திருமணம் சொல்லக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் வந்து 2வது திருமணம். அப்போ 7ஆம் இடம் மைனஸ் ஆச்சுன்னா 9ஆம் இடத்தை வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து 2வது திருமணத்துக்காக இயங்குவாங்க. அதே போல அங்க வந்து 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள். அப்ப இஷ்ட தெய்வ வழிபாடு பக்கத்துல நம்ம என்ன இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்றோமோ அது பக்கத்துல சுடுகாடு அதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு, ஜீவ சமாதி வழிபாடு, தீர்த்த ஸ்தல யாத்திரைகள் போனா சரியா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததாக வந்து அப்ப பெண்களா இருந்தாங்கன்னா 9ஆம் இடம் வந்து கர்ப்பஸ்தானத்தை வந்து குறிக்கூடிய இடம். அதுல கொஞ்சம் ஒரு பாதிப்பு வந்து இருக்கும், பெண்களா இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மென்சஸ் பீரியட் டைம்ல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். 9ல மாந்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா அது கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கணும். ஒரு திருமண பொருத்தம் போடும்போது வர்றாங்க, 9ல மாந்தி இருக்கு, கொஞ்சம் சொல்லிடணும். யார்கிட்ட சொல்லணும்னா அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும், இது மாதிரி பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நாம் வந்து டாக்டர் இதை சொல்ல முடியாது. 9ல மாந்தி பார்த்துட்டு டாக்டர் சொல்ல முடியாது. ஒருத்தருடைய குணத்தை வந்து நாம தான் சொல்ல முடியும். ஒரு ஜோதிடராகிய நாம தான் சொல்ல முடியும். அந்த பக்குவம், அந்த இறைவனுடைய கொடுப்பனை நமக்கு மட்டும்தான் இருக்கின்றது. டாக்டர் என்ன பண்ணுவார்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏயா பியா சியா அதை தான் சொல்ல முடியும். ஒரு ஜாதகருடைய கேரக்டர் வந்து யாராலையும் வந்து எவ்வளவு பெரிய சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் இருந்தா கூட சொல்ல முடியாது. அந்த கொடுப்பனை நமக்கு மட்டும்தான். அதுபோல 9ல மாந்தி இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துல வந்து 5 பேர், அவங்க அப்பா வழியில வந்து 5 பேர் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 4ல மாந்தி இருந்தா அம்மாவோட சேர்ந்தவங்க ஒரு 5 பேர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அப்ளை பண்ணிக்காங்க. லக்னத்துல மாந்தி இருந்தாலும் 5 பேர்னா ஒண்ணு பொண்ணு இருக்கலாம், 5 பேர். லக்னாதிபதியோட மாந்தி இருந்தா நிச்சயமா ஒரு 5 பேர் பெறக்கூடிய வாய்ப்பா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து 10ல மாந்தி. 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப 10ல மாந்தி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொழில் வந்து அன்றாடம் அழியக்கூடிய தொழில் பண்ணாங்கன்னா நிச்சயமா சக்சஸ் ஆகிடுவாங்க. 10ல மாந்தி, 10ல சந்திரன் இருக்காங்க. இப்ப 10ல சந்திரன் இருந்தாங்கன்னா நிச்சயமா உணவு தொழில், திரவ பொருட்கள், பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க எதையுமே பார்க்க தேவையில்லை. 10ஆம் அதிபதி எங்க இருக்காரு இருக்கட்டும், சனி பவன் எங்கேயோ இருக்கட்டும், அவர் ஒரு மூலையில் இருக்கட்டும். ஆனா மாந்தி வைத்து நிச்சயமாக 10ல வந்து சந்திரன் கூட இருந்தாங்கன்னா, சூரியன் தான் சொல்லுங்க வாகன தொழில். சூரியனா வாகனம், சூரியனா டிரான்ஸ்போர்ட், சூரியனா அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து நீங்க அந்த காரகத்தை சார்ந்து தொழில் செய்தால் நிச்சயமாக நன்றாயிருக்கும். செவ்வாய்னா இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அல்லது வந்து கார், சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்காங்க. இப்ப சுக்கரன்னா வந்து கார், இப்ப கார் தயாரிச்சு அதை சேல் பண்ணலாம். நிறைய ஜாதகத்துல வந்து 10ல சுக்கரன் பிளஸ் மாந்தி இருக்கிறவங்க கார் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்காங்க. கார் ஒன்று அழிச்சா தானே இன்னொன்று வந்து சேல்ஸ் ஆகும், ஒன்று வித்தா தானே இன்னொன்று வந்து விருத்தி ஆகும். அதனால வந்து ஒன்றை அழித்து இன்னொன்றை செய்யக்கூடியது வந்து மாந்தி. அதனால சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த கிரக காரகம் சம்பந்தப்பட்டது நீங்க அதை தொழில் செஞ்சாங்கன்னா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 10ல மாந்தி இருக்கும்போது சந்திரனோட இருக்கும்போது உணவு சிறப்பா இருக்கும். ஹோட்டல், கேட்டரிங்,
10ல் கேது இருந்தாங்கன்னா ஜோதிடம், 10ல் குரு இருந்தாலும் ஜோதிடம், பிராமணர், யாகம் பண்றது இதெல்லாம் வந்து செஞ்ச சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 10ல் வந்து தொழில் மேன்மை அடையும். தொழில் மேன்மை பொது 2, 6, 10 இந்த பாவங்கள் வந்து மாந்தி இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்துல மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2ல மாந்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா மருத்துவர் ஆவார். 2, 6, 10ல். இப்போ நீங்க சில பேர் கேட்பாங்க, என் பையன் நீட்டு படிச்சுட்டு இருக்கிறான், ப்ரிப்பரேஷன் இருக்கிறான், நான் வந்து டாக்டர் ஆவானான்னு கேட்குறாங்க. டாக்டர் ஆகிறது எத்தனை நம்ம ஜோதிட விதிகள் 1008 விதிகள் இருக்கு. அப்படியே நமக்கெல்லாம் சொக்கி போயிடும். எதை வச்சு சொல்றது? டாக்டர் படிக்கிறதுக்கு இந்த பையன் படிப்பானா படிக்க மாட்டானா எதை வைத்து சொல்வது? மாந்தி வைத்து சொன்னால் சரியாக இருக்கும். 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவர் அந்த குடும்பத்துல மருத்துவ சார்ந்து மருத்துவத்துறையில இருப்பாங்க. இங்க யாராவது இருக்காங்களா? ஐயா 2ஆம் இடத்துல மாந்தி, 6ஆம் இடத்துல மாந்தி, 10ஆம் இடத்துல மாந்தி, 2ஆம் இடம். சரி, யாராவது உங்க ஃபேமிலியில மருத்துவ சார்ந்து நர்ஸ் சம்பந்தப்பட்ட யாராவது இருக்காங்களா? இருப்பாங்க. சரி, ஃபியூச்சர்ல வருவாங்க, எதிர்காலத்துல வருவாங்க. ஓகேங்களா? எதிர்காலத்துல வருவாங்க. அதனால வந்து 2ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ வந்து சனி மாந்தி இருந்தால் நிச்சயமாக மருத்துவம் சார்ந்த அந்த துறையில வந்து ஜொலிப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 10ஆம் இடம் உச்சிஸ்தானம். 10ங்கிறது தலை, லக்னமும் தலை தான், 10ஆம் இடம் உச்சிஸ்தானம், உச்சி. அப்போ தலையில வந்து கொஞ்சம் தலை சார்ந்த ஒரு பாதிப்பு வந்து இருக்கும். சரிங்களா? இப்ப 10ல் மாந்தி இருந்தாங்கன்னா வாரிசு வேலை கிடைக்கும். யாருக்காவது 10ல் மாந்தி இருந்தாங்கன்னா, அரசு துறையில யாரா இருந்தாங்கன்னா நிச்சயமா அப்பாவுக்கு பின்னாடி வாரிசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு, இப்போ 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். மாந்தினா விருத்தின்னு சொல்லியிருக்கேன். அப்ப கர்மத்துல வந்து விருத்தி. 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது ஒரு திருமணமே ஆகல, அங்க போய் நீங்க நம்ம சொந்த பந்தம் எல்லாம் இருப்பாங்க. அப்ப திருமணம் பத்தி பேசும்போது அங்க சக்சஸ் ஆயிடும். திருமணம் வந்து கர்மத்துல வந்து திருமணம் நிச்சயிக்கப்படும். கர்ம காரியம் நடக்கும்போது அந்த உறவினர்கள் முன்னிலையில நிச்சயமா அந்த திருமணம் வந்து நிச்சயிக்கப்படும். இந்த ஊர்ல பொண்ணு இருக்கு, இந்த ஊர்ல பையன் இருக்கான், முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கர்மம் தர்மத்தின் படி செயல்படும். ஓகேங்களா? என்ன டைம் ஆகி போச்சா? ஆச்சா? அவ்வளவுதான், இருங்க. இந்த 2 பாவம் 2 தான். அன்னைக்கு 27 நாம யோகத்தை பேசுனங்க போன வாரம். யாராவது கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். எல்லாம் 2000 3000 காசு கொடுத்து படித்தோம். யாரும் நமக்கு இலவசமா சொல்லி கொடுக்கல, யாரும் இலவசமா நம்பாங்க. ஆனா அந்த மணிகண்ட ராஜா ஐயாவுடைய ஆமா 6ஆம் வாரம் 2 மணி 18 நிமிடம் பேசினேன். சார் ஆமா, அதில் பாருங்க நிறைய குறிப்புகளை எடுத்துக்க, அதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். எங்கிட்ட ஒளிமறைவு கிடையாது. நாளைக்கெல்லாம் நான் இருப்புமா இருக்க மாட்டேன்னு தெரியாது. ஓகேங்களா? இருக்கும் வரை இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது கொடுத்துட்டு போவோம். இறைவனுடைய வாய்ப்பு. நம்ம அண்ணன் ராஜா சங்கர் அண்ணன் வழியா எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த பிரபஞ்சம் வந்து இன்னைக்கு அவர் மூலியமா நமக்கு அனுமதி கொடுத்துருக்கின்றது. அதை நல்ல விதமாக தான் வந்து நம்ம சொல்லணும். எனக்கு நிறைய போன் பண்ணி சொன்னாங்க, 6ஆம் வார நிகழ்ச்சியில நல்லா பேசுனீங்க ஐயா, இப்படியா கொட்டி தீக்கிறது அடமலை பேஞ்ச மாதிரி. எங்க ஒரு ரகசியத்தை வச்சு தெரியாத உங்களுக்கு? நீங்க எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? நீங்க படிச்சதுக்கெல்லாம் எப்படி முதலீடு போட்டிருக்கீங்க, எப்படி கிளாஸ் எடுப்பீங்க? எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்களே, யாராவது கிளாஸுக்கு வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் பரவாயில்லைங்கண்ணா, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வருமானங்கிறது முக்கியம் இல்லை. நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் எல்லாமே நமக்கு எதிர்காலம் பேசணும். ஓகேங்களா? அதனாலதான் நான் வந்து உள்ளதை உள்ளபடியே வந்து நான் வந்து ஒவ்வொரு கருத்தரங்க அப்படிதான். அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டார், ராஜாசங்கர் அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டாரு மாந்தி பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு. நம்மளை நம்பி கூப்பிடுறாரு. சும்மா வந்தோமா ஏனா தானு 4 வார்த்தை பேசணுமா, ஜோதிட ரகசியத்தை வந்து சொல்லாம போனோமா, நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போனோமான்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இருக்கிறத நம்ம சொல்லிடணும். அதனால வந்து இதெல்லாம் வந்து மாந்தி பத்தி
இவ்வளவு அருமையான பலன் வந்து நிச்சயமா இருக்கு. அப்புறம் இன்னும் 2 பாவம் இருக்குங்க, 11, 12. என்ன லாபஸ்தானம் பார்க்கணுமா பார்க்க கூடாதுங்களா? கர்ம தோறல் நிறுத்திட்டு தப்பா போயிரும்ல. அதனால வந்து வந்து லாபஸ்தானம். அப்ப மூத்த சகோதரம், அப்ப சித்தப்பா, ஓகேங்களா? இவங்க எல்லாம் பிறந்த பிறகு வளர்ச்சியா இருக்கும். அதேதான் கான்செப்ட் ஒண்ணுதாங்க. நீங்க எல்லாம் வந்து அதெல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்தாச்சு, நாமளே அப்படியே ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவர் பிறந்த பிறகு வளர்ச்சி, 11 லாபஸ்தானம். 11 லாபம் இருக்கும்போது மாந்தி இருக்கும்போது நிச்சயமா ஒன்றை அழித்து இன்னொன்று செய்யக்கூடிய பொருள் வந்து லாபம். அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 11 மாந்தி இருந்தாலும் நிச்சயமா ஜோதிடர் இருப்பாங்க, மருத்துவர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. 11 மாந்தி இருக்கும்போது நிச்சயமா இருப்பாங்க. ஜோதிடர், மருத்துவர், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பாங்க, ஜவுளியில் இருப்பாங்க. ஜவுளி, தறி பிசினஸ், இது சம்பந்தப்பட்ட அந்த தொழில் எல்லாம் செய்யக்கூடிய நபராக இருப்பார். அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க. அடுத்ததாக வந்து இது வந்து நன்மையான பாவம். 11 மாந்தி இருக்கிறது சொல்லுவாங்க. நம்ம இதுலயே போட்டிருக்காங்க 3, 6, 10, 11 மாந்தி இருந்தால் நல்லது, மற்ற இடங்கள்ல வந்து சுபபலன் தராது. அப்படிதானே படிச்சிருக்கீங்க? 3, 6, 10 மட்டும் பார்த்தா போதுமா? மீதி பாவங்கள் என்னாச்சு? மீதி 8 பாவம் இருக்கு. 8 பாவம் கெட்ட பாவமா மாந்தி நிக்கிறதெல்லாம். அதனால 11, 12 பாவங்கள் நல்ல பாவம் தான். நம்ம எடுக்கிற முறையில வந்து இருக்கு. எல்லாமே வந்து கத்தி வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆடு வெட்டலாம், மனுஷனை வெட்டலாம், காய்கறி வெட்டலாம், அப்படி ஆபரேஷனும் செய்யலாம். ஒன்னாச்சுங்களா? அது மாதிரி வந்து ஒரு இருக்கு. 12ஆம் இடத்துல வந்து 12 மாந்தி இருக்கிறது வந்து கம்மிதான், சிறப்பு குறைவு. 12ஆம் இடத்துல 6, 8, அதாவது 6ஆம் இடத்துல வந்து மாந்தி இருந்தாலும் பரவாயில்லை, 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தரும். 12ஆம் இடத்துல வந்து மாந்தி இருக்கக்கூடாது. அப்படி வீக்னஸ் மட்டும் 12ஆம் பாவம் தான். இது வந்து வயிறு சம்பந்தப்பட்டது, இந்த தாம்பத்திய குறைபாடு இருக்கக்கூடிய இருக்கும், தூக்க குறைபாடு. இவங்க தான் அதிக நேரம் தூங்குவாங்க. வெடிய வந்து முழிச்சிட்டு இருந்துட்டு வெடிகாலம் தூங்குறது இவங்க தான். எந்திரிக்க மாட்டாங்க, அதிக நேரம் தூங்குவாங்க. பகல்ல வந்து இப்போ நம்மளாம் 12, 1 மணி வரையிலும் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. டிவி பார்ப்பாங்க, இது ஒன்றும் செல்போன் பார்ப்பாங்க. 2 மணிக்கு மேலே தான் இவங்க படுப்பாங்க. அப்புறம் எல்லாரும் எழுந்த பின்னாடி இவங்க வந்து தூங்குவாங்க. அப்புறம் வீட்டில் கெட்ட பேர் வரும். அவங்கள திட்டுவோம், இன்னும் வெடிச்சிருச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு நாம திட்டுவோம். இருந்தாலும் கிரக பலன் வந்து அவர்களை சும்மா விடாது. என்ன செய்யணுமோ அதை செய்யும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளூர்ல டாக்டர் ஒரு வைத்திய செலவு, ஒரு உடல் ரீதியான பாதிப்பு இருந்ததுன்னா நிச்சயமா அந்த உள்ளூர்ல பக்கத்துல டாக்டர் இருந்தா கூட பார்க்க மாட்டாங்க, ஓடுவாங்க, தூரம் ஓடுவாங்க. அங்க ஒரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு பார்த்தா தான் எனக்கு சரியாகும் அப்படின்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் வைத்தியம் பார்ப்பாங்க. அந்த மருத்துவமனையில் தான் சிகிச்சை வந்து அவங்க பெறுவாங்க. யாரா இருக்குங்களா 12ஆம் இடத்துல மாந்தி? சரி. அதே மாதிரி இவங்க வந்து தன்னிச்சு விடக்கூடாது. வயதான காலத்துல 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால், யாராவது வயதான காலத்துல யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து குழந்தைகள் வந்து தன்னுடைய வாரிசுகள் வந்து அப்பா அம்மாவை தனிச்சு விடக்கூடாது. வெளியூரில் மரணம், யாருக்கு தெரியாம ஒரு இடத்துல 12ஆம் இடம் காணாமல் போவது. 12ஆம் இடம் தான் காணாமல் போவது. அப்ப யாரோ அப்பா அம்மா வந்து அவங்க வெளியூர்ல வந்து ஒரு மரணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். காணாம தேடுவாங்க. அப்பா மரணத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஓகேங்களா? அதனால வந்து வெளியூர்ல மட்டும் கொஞ்சம், வெளியூர்ல வயசானவங்க இருந்தாங்கன்னா அனுப்பக்கூடாது. அந்த ஜாதகர் வந்து அனுப்பக்கூடாது. காலில் பாதிப்பு நிச்சயமா வரும். கால் வெடிப்பு, கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, கால் ஜவ்வு சார்ந்தது, அந்த காலில் வந்து அழுக்கு அதிகமாக சேரும். அதனால வந்து காலை வந்து கொஞ்சம், கால் பாதத்தை வந்து இவங்க சரியா ஹேண்டில் பண்ணணும், நல்லா வச்சிருக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து சேமிப்பு இருக்கும். மைனஸ் இருந்தா கூட பணம் வச்சிருப்பாங்க. 12ஆம் இடங்கிறது சேமிப்பு, 12ஆம் இடங்கிறது தியாகம். அப்ப லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா தியாகம் பண்ணுவாங்க. ஒரு தியாகம் பண்ணுவாங்க.
4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா அம்மா மறைஞ்சு போயிடுவாங்க, பூர்வீகம் சரியில்லை நம்மளாம் சொல்லுவோம். 4, 12 அம்மாவுக்கு உடல் பாதிப்பு, வீடெல்லாம் வெளியூர்ல அமையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம். ஆனா நாள்ல வந்து 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல தான் அம்மா தியாகம் பண்ணுவாங்க குடும்பத்துக்காக. 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் தந்தை வந்து தியாகம் செய்வார், நாட்டுக்கு தியாகம் செய்வார், வீட்டுக்கு தியாகம் செய்வார். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? பாதிப்பெல்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்புறம் வந்து வழிபாடுன்னு சொல்லணும்ல, பாதிப்பு மட்டும் சொல்லிட்டு போனா எப்படி? ஏதோ ஒரு கோயில் சொன்னா தானே சரியா இருக்கும். என்னதான் இருந்தாலும் பிளஸ் மைனஸ் சொல்றோம். சரி, பிளஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, சந்தோஷப்படுறோம். மைனஸா இருந்தா அதுக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் பிறக்கும் இல்ல. அப்ப வந்து நடராஜர், அதாவது வந்து சனி பகவான்னா ஊனமானவர், அவருடைய மகன் வந்து இன்னும் கொஞ்சம் ஊனமா தான் இருப்பார். அப்படி ஒரு கணக்கு. ஊனமா பிறந்தவங்களுக்கு ஊனமா குழந்தை பிறக்காது. இருந்தாலும் ஒரு நம்ம ஜோதிட ரீதியாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. அப்ப நடராஜர் வந்து கால் 2 கால் ஊனி நிக்கிறாருங்களா ஐயா? இப்போ நடராஜர் சுவாமி இருக்காரு, அவர் 1 கால் நிக்கிறாரா 2 கால் நிக்கிறாரா? அப்ப 1 கால் நிக்கிறாரு. அப்ப ஊனம்னா, இப்ப மாந்தினா ஊனம். அப்ப வந்து ஊனமான தெய்வம் யாரு? நடராஜர். ஐயா ஊனமான தெய்வம்ல 1 கால் தூக்கி ஐயா பாக்குறது என்ன ஐயா பண்ணும் மேல, அதாவது நடனம் ஆடினால் கூட பாக்குறது எப்படி இருக்காரு? ஓகேங்களா? 1 கால் தானே. அப்ப அந்த நடராஜர் வந்து வழிபாடு பண்ணுவது சிறப்பு. நான் ஊனம்னு சொன்னது என்னன்னா, 1 காலை தூக்கி மேல வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஊனமான தெய்வம் இல்ல, இருந்தாலும் 1 கால் இன்னொரு கால் வந்து ஆடக்கூடிய அவர் நடராஜர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. இங்க இருந்தாலும் சரி, சிதம்பரமா இருந்தாலும் சரி, அல்ல எந்த கோயில்ல வந்து நடராஜர் கோயில் வந்து இருக்கிறது வழிபாடு செய்வது சிறப்பு பொதுவா. ஏன்னா எல்லா கோயிலையும் நடராஜர் சிலை வந்து இருக்கும், அங்க வழிபாடு பண்ணவே சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு முக்கியமான பரிகாரம், நடராஜரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையலைன்னா என்ன பண்ணோம்னா, மாந்தினா அதாவது கெட்ட காரியம் சொல்றோம், ஈமச்சடங்கு. மாந்தி இருக்கிறவங்க, அதாவது 6, 8, 12 6ஆம் இடத்தை விட்டுருங்க. 6ஆம் இடங்கிறது மருத்துவம். ஸோ 8, 12 சம்பந்தப்பட்டவங்க, லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்க நிச்சயமா வந்து அந்த ஈம காரியம் செய்யக்கூடிய அந்த வீட்டுக்கு போய் ஏதாவது உங்களால ஹெல்ப், பணம் இருந்தால் உதவி செய்யலாம். உங்களிடம் பொருளாதாரம் இல்லை என்றால் உடல் உழைப்பு கொடுங்க. அந்த சவத்தை வந்து அந்த தூக்கிறது, அடக்கம் பண்றது, சுடுகாடு வரல போயிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து விளக்கு தீபத்தை பார்த்து கொண்டு வந்தால் அந்த மாந்தினுடைய தாக்கம் வந்து குறையும். அதே போல ஏதாவது அனாதை பிரேதங்கள் இருந்தால் கூட நீங்க வந்து அடக்கம் செய்தால் அது ஒரு புண்ணியம். மாந்தி உங்களுக்கு எந்த வகையிலும் அதை வந்து தீமை செய்யவே செய்யாது. மாந்தீஸ்வரர் இருக்கார் இல்லைங்களா, அந்த கடவுள் ஒரு மாந்தீஸ்வரர் இருக்கார்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாந்திக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு திருவாலங்காடு போயிட்டு வாங்க, அது ஒரு சிறப்பு. இங்க காங்கேயம் பக்கத்துல பாருங்க, நம்ம மீனாட்சி அக்கா சொல்றாங்க, காங்கேயம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க போயிட்டு வந்தா கூட சிறப்பா இருக்கும். நடராஜர் சன்னிதானத்துல வந்து நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா ஈம காரியம் செய்யக்கூடிய அந்த இடத்துல வந்து நல்லது செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க ஏதாவது சாப்பாடு அதாவது பொருளாதாரம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா தேவையில்லை. 2ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது, 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் உணவு மாதிரி ஹோட்டல். இப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரனும் மாந்தி இருக்கான்னு வச்சுக்காங்க, பட்டுப்புழு வந்து அவங்க பட்டுப்புழு வளர்த்தால் நன்மை. ஏன்னா அந்த புழு இறந்தா தானே பட்டு வருதுங்க ஐயா, புழு இறந்தா தானே பட்டு வரும். அப்ப சுக்கிரன் மாந்தி இருந்தாங்கன்னா பட்டுப்புழு, சுக்கிரன்னா பட்டு, மாந்தின்னா அந்த அழுக்கு புழுன்னு சொல்றோம். இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சில காரியங்கள் இருக்கின்றது. இன்னும் நிறைய இருக்குங்க. மாந்தி பத்தி ஒரு நாள் முழுக்க சொன்னா கூட மாளாது, அவ்வளவு ரகசியங்கள் வந்து மாந்தியில் இருக்கு. ஆனா இந்த மாந்தியுடைய ரகசியம் வந்து உங்களுக்கு வந்தவங்களுக்கு கிடைக்கும் ஐயாவுடைய அனுகிரகத்தால, அவருடைய புண்ணியத்தினால
இந்த பலன் வந்து யாரும் மாந்தி பத்தி பேச மாட்டாங்க. எனக்கு நிறைய ஆமா ராஜா சங்கர் ஐயானாலதான் இந்த மாந்தினுடைய பலன் வந்து இன்றைக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே போல வந்து எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, மாந்தி பத்தி பேசாதீங்க. அக்கா உண்மைதானே? மாந்தி பத்தி யாரும் ஜோதிடர் வந்து நீங்க மேடையில பேசாதீங்க, அடுத்த முறை மேடையிலே நீங்க பேச முடியாத வாய்ப்பு அமையாம போயிடும் அப்படிம்பாங்க. பட் அதனால நான் அதை பத்தி ஒன்றும் எனக்கு கவலை கிடையாது. அடுத்த மேடை கிடைக்குமோ அதை பத்தி ஐ டோன்ட் கேர். ஆமா, அதனால வந்து மாந்தி பத்தி தவறான எண்ணங்கள் இருக்கிற நபரிடம் இப்போ மாந்தினுடைய பாசிட்டிவ் நல்ல குண நலன்கள் பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து எல்லாம் கேட்டீங்க. நீங்களும் வந்து உங்க ஜாதகத்தை வைத்து பார்த்து பலன் சொல்லுங்கள், நல்லபடியா சொல்லுங்கள். மாந்தி பத்தி குறை சொல்லாமல் 9 கிரகங்களும் நவகிரகங்கள் போன்று மாந்தியும் ஒரு சுப கிரகம் என்று நினைத்து கொண்டு பார்க்க வேண்டும். எந்த பையனும் கெட்ட பையன் இல்லை, அது நாம வளர்த்துற விதத்துல தான் இருக்கு. பொண்ணாச்சிங்களா? நல்லவன நினைச்சா நல்லவன், கெட்டவன நினைச்சா கெட்டவன் தான். அதனால எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய ராஜா சங்கர் ஐயாவுக்கு எனக்கு சிறந்தார்ந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம். நான் ஒரு மீட்டிங்க்கு முன்னாடியே இந்த சொல்லியிருந்தேன் பழனிசாமி அண்ணன். அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு நமது ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன்